வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஷார்ட் கிளான்ஸில் ரொம்ப பார்த்துடலாம். சரிங்களா? மொத்தமான தகவல் இருக்காது. தலை சிறந்த அரசர்கள் அவருடைய முக்கியமான சாதனைகளை பற்றி பார்க்கக்கூடியதாக மட்டும்தான் இது அமையும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன டெல்லி சுல்தானி, சரிங்களா? ஆண்டுகள் 1 by 1 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், மம்லுக் வம்சம். இதை நிறுவனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? குத்புதீன் ஐபக், சரிங்களா? அதான் இதுல. அதடுத்து பார்க்கும்போது இல்துமிஷ், இவங்கெல்லாம் தலை சிறந்த மன்னர்களாகவும். இரண்டாவது வம்சம் வந்து கில்ஜி வம்சம், சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி தக்காணத்துல வந்து இந்த ஆட்சியை வந்து விரிவுபடுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா இவர் நம்ம பார்க்கலாம். அதடுத்து பார்க்கும்போது துக்ளக் வம்சம், முகமது பின் துக்ளக் என்பவர் தான் இதுல இந்த வம்சத்துல ரொம்ப தலை சிறந்தவராகவும். அதுல என்ன ரொம்ப முக்கியமான படையெடுப்புகள் அப்படின்னா தைமூர் படையெடுப்பு. இந்த தைமூர் விசஸ் முகமது ஷா துக்ளக், சரிங்களா? இந்த போர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? இதுல நிர்வாக சாதனைகள் அதிக அளவுல இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சையது வம்சம், சரிங்களா? கிஸ்ர்கான். அதுக்கடுத்து 5வதா லோடி வம்சம், இப்ராஹிம் லோடி, சரிங்களா? முதலாம் பானிபட் போர் வந்து நடைபெறுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது பாபர் இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்து டெல்லி சுல்தான் ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சமா பார்க்கப்படுது. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த குத்புதீன் ஐபக் என்பவர் தான் இந்த குதுப்பினார் அப்படின்ற கட்டுமான பணியை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இல்துமிஷ் நிறைவு செய்தது யாரு அது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மருமகன். சரிங்களா? அப்போ குதுப்பினார், சரிங்களா, இக்கட்டுமானத்தை வந்து கட்டி முடித்தவர் அப்படின்ற பெருமை யாருக்கு சாரும் அப்படின்னா இல்துமிஷ். சரிங்களா? இதனுடைய சாதனைகள் பார்க்கும் பொழுது 72.5 மீட்டர் உயரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அதடுத்து சுருக்கமான கோட்பாடுகள் இதை பத்தி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வட இந்தியாவிலேயே அமைந்த முதல் முக்கியமான ஒரு முஸ்லீம் ஆட்சி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதை எடுத்து பார்க்கும்போது புதிய நிர்வாக முறைகள் வந்து இதுல அதிக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து உள்நாட்டு கிளர்ச்சிகள் மற்றும் படையெடுப்புகளை வந்து அதிக அளவில் எதிர்கொண்டாலுமே, சரிங்களா, இந்த குத்புதீன் ஐபக் வந்து இதுல நிறுவனாரும். அதை எடுத்து பார்க்கும்போது அலாவுதீன் கில்ஜி விரிவாக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள்ல முக்கியமானதாகவும், அதடுத்து முகமது பின் துக்ளக், சரிங்களா, அதிகப்படியான கொள்கை கோட்பாடுகள்ல தலை சிறந்தவராகவும், இப்ராஹிம் லோடி கடைசி ஆட்சியாளராகவும் பார்க்கப்படுது. டில்லி, சரிங்களா, அரசியல் மையமா ரொம்ப நிலைத்த தன்மை கொண்டதா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் முகலாய பேரரசனுடைய அடித்தளத்தை வந்து அமைச்சதாகவும், பண்பாட்டு மற்றும் கட்டடக்கலையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த டெல்லி சுல்தானி வந்து சிறந்து விளங்குவதாகவும் பார்க்கிறோம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ். தேங்க்யூ.